இந்த நியூஸ் கேட்டு நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். 13 வயசு பிள்ளைங்க எப்படி இப்படிலாம் தோணுதா உங்களுக்கு அப்படின்னு. என்னாலாம் என்ன பண்ணியிருந்தேன் 13 வயசுல? என்னை ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு மாத்தி விட்டாங்க. ஸோ அந்த புது ஸ்கூலுக்கு போனோடனே இதுதான் கிளாஸ் ரூம், இதுதான் சயின்ஸ் லேப், இதுதான் வாஷ்ரூம்னு கண்டுபிடிக்கவே எனக்கு 1 மாசத்துக்கிட்ட ஆயிருச்சு. ஆனா இப்போ உள்ள பிள்ளைங்க என்ன பண்றாங்க? ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ஹாப் யூ guys doing good? நான் திவ்யா குமார். நான் எல்லா மாணவர் மாணவிகளையும் சொல்லலை, இந்த இன்சிடென்ட்ல இன்வால்வ் ஆனவங்களை பத்தி தான் பேசுறேன். இந்த நியூஸ் கேட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா 13 வயசு பிள்ளைங்க செஞ்ச விஷயம் இன்னொரு 13 வயசுல உள்ள பிள்ளைய பாதிச்சிருக்கு. எப்போது மாதிரி ஸ்கூல்ல இருந்து அவங்க பிள்ளைய ஃபேட்ச் பண்றதுக்காக அவங்க அம்மா போயிருக்காங்க. ஸோ போயிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சாயந்தரம் 6:30 மணி ஆயிடுச்சு, பிள்ளை வரல. ஸோ சம்திங் ராங்னு ஃபீல் பண்ண அம்மா அங்க இருந்த செக்யூரிட்டியை கூட்டிட்டு போய் தேடுறாங்க. ஸ்கூல் கிளாஸ் ரூம்ல, அப்புறம் ஸ்கூலோட மற்ற பகுதியெல்லாம் தேடுறாங்க. பிள்ளை எங்கேயுமே இல்லை. சரி வாஷ்ரூம்ல போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ்ரூம்ல போய் பார்த்தா சில பிளாட்ஃபார்ம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்க சீஃப்லாம் யூஸ் பண்ணி கட்டியிருந்தாங்கன்னு. ஆனா பெரும்பாலும் நியூஸ்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கால் கையெல்லாம் கட்டப்பட்டிருந்தது அப்படின்னு. அவங்க அம்மா அந்த செக்யூரிட்டி பார்க்கும்போது அவங்க பிள்ளை கால் கையெல்லாம் கட்டப்பட்டிருந்த நிலைமையில இருந்திருந்தாங்க. ஸோ பட்டுன்னு பிள்ளைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் செஞ்சாங்க. ஏன்னா அந்த கட்டப்பட்டிருந்தனால சின்ன சின்ன காயங்கள் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த பிள்ளை ரொம்ப பெரிய ட்ராமால இருந்தாங்க. ஸோ இந்த விஷயத்த போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக போலீஸ் ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா இது கேஸ் புலி. ஸோ போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டு போலீஸ் அந்த பிள்ளையை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது, பாதிக்கப்பட்ட அந்த மாணவியை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அந்த இன்னும் 2 பேர் கட்டி போட்டாங்க இல்லையா, அந்த 2 ஸ்டூடெண்ட் யாருன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க 2 பேர்த்தையும் என்கொயரிக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்வெஸ்டிகேஷன்ல என்ன தெரிய வந்துச்சுன்னு ஒன்றும் ஷூராக தெரியல. பட் ஆனால் இந்த செயல் அவுட் ஆஃப் ஜெலசியில தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது பியூரான கேஸ் புலி. ஸோ தயவு செய்து உங்க பிள்ளைங்க கிட்ட உட்காந்து பேசுங்க. உங்க பிள்ளைங்க கிட்ட கேளுங்க, எல்லாமே ஓகேவா இருக்கா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓகேவா இருக்காங்களா, என்ன நடக்குது ஸ்கூல்ல, அப்படியே ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி உங்க பிள்ளைங்க கிட்ட பேசுங்க. அவங்களோட சேஃப்டியை நம்ம தான் மேக் ஷூர் பண்ணிக்கணும்.